நெக்ஸ்ட் 18 பார்க்கலாமா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, அதே தான் 1 இஸ் ஆடட் கொடுத்துருக்கானா? ஸோ கீழே இங்கே எழுதிக்கலாமா? ஸோ என்னென்ன நம்பர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு? 3 2 1 6 7 8 5 4. கரெக்டா? 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட். ஆட் டிஜிட் கூட 1 ஆட் பண்ண சொல்கிறான். ஸோ 4 2 8 6. அடுத்து என்ன சொல்கிறான்? 2 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈவன் டிஜிட். ஸோ 2 மைனஸ் பண்ண சொல்கிறானா? 0 4 6 2. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். How many digits will appear twice in the new number thus formed? ஸோ எது வந்து எத்தனை நம்பர் 2 தடவை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 4 2 தடவை வந்திருக்கா, அதுக்கப்புறமா 2 2 தடவை வந்திருக்கு, 6 2 தடவை வந்திருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்ஸு? 3 நம்பர்ஸ். ஹவு மெனி டிஜிட்ஸ் வில் அப்பியர் ட்வைஸ் இந்த நியூ நம்பர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை டிஜிட் வந்து 2 2 தடவை வந்திருக்குன்னா மொத்தம் 3 டிஜிட். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 3. நான் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. என்னென்ன டிஜிட்லாம்? 4 2 6. ஸோ இந்த 3 டிஜிட்டும் 2 2 தடவை வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 3. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 19th ஒன் பாருங்க. What will be the result? Na answer if second digit of second highest number. இப்போ முதல்ல அதை எடுத்து எழுதிடலாம். செகண்ட் டிஜிட் ஆஃப் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிறதுல எது ஹையஸ்ட் நம்பரு? 751. ஓகேவா? அப்போ செகண்ட் ஹையஸ்ட்னா 654. அந்த செகண்ட் ஹையஸ்டில் செகண்ட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ என்னது? 5. கரெக்டா? ஆடட்னா ப்ளஸ். அடுத்து தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். ஸோ இங்கே இருக்கிறதுல லோயஸ்ட் நம்பர் என்னது? 259. அதில் தேர்ட் டிஜிட் என்னது? 9. அப்போது 5 + 9 14. புரிஞ்சுதா? ஸோ கொஷின் அது படிக்கும்போதே எடுத்து எழுதிருங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். முதல்ல செகண்ட் டிஜிட் ஆஃப் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர், முதல்ல செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு நோட் பண்ணிக்கணும். அப்போ அதில் செகண்ட் டிஜிட் என்ன? ஆட் கொடுத்துருந்தானா ப்ளஸ்ஸு. அடுத்து லோயஸ்ட் நம்பர்னு சொன்னால இருக்கிறதுல எது லோயஸ்ட்னு பார்த்துட்டு அப்போ அதில் எத்தனாவது டிஜிட்டு? தேர்டு டிஜிட். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் அதே மாடல் தான், ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் என்னது? 20. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். குட். எல்லாருக்குமே வந்துச்சா? வெரி குட். ஸோ தேர்ட் டிஜிட் ஆஃப் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர். இப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர் என்னது? 971. இப்போ செகண்ட்னு பார்த்தீங்கன்னா 941. அதில் எத்தனாவது டிஜிட்? தேர்ட் டிஜிட். அப்போனா 1. ஆடட்னால ப்ளஸ்.
தேர்ட் டிஜிட் ஆஃப் செகண்ட் லோயஸ்ட் நம்பர். இப்போ பாருங்க இந்த 3 நம்பரில் செகண்ட் லோயஸ்ட்னா 523, அடுத்த லோயஸ்ட்னா 563. ஓகேவா? அதுலேயும் தேர்ட் டிஜிட்னா 3. இப்போ 1 + 3 என்னது? 4. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ம் 21 போடுங்க பார்ப்போம். நான் இங்கே நம்பர் எழுத முடியல, ஸோ இது மட்டும் எழுதுறேன். 1 is added to, சரி ஓகே, 5 1 4 3 7 8 6. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? 1 is added to each odd digit. 1 ஆட் பண்ணும் ஆட் டிஜிட்ல. 6 2 4 8. கரெக்டா? அடுத்து 2 is subtract from each even digit. ஸோ 2 subtract பண்ணா 2 6 4. கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? how many digits will appear more than once. ஸோ எத்தனை நம்பர் வந்து more than once ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ இங்க பாருங்க, 2 2 தடவை வந்திருக்கா? ஸோ அப்போ இங்க 2 எழுதிக்கலாமா? அடுத்து 4 2 தடவை வந்திருக்கா? again 6 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ டோட்டலா எத்தனை நம்பர்ஸ்? 3 நம்பர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 3. மோர் தேன் ஒன்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்போனா ஒன்ஸ் மேலே 2 தடவை 3 தடவை எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 2 தடவை இருக்குது. ஸோ 2 2 தடவை இருக்குது, 4 2 தடவை இருக்குது, 6 2 தடவை இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 3. எப்படி 1 4லாம் வந்துச்சு? 1 வந்துச்சு பாருங்க. யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இஃப் 1 is added to each odd digit, அதே தான் நம்பர் எழுதிக்கலாம். ஸோ நம்பர் என்னது? 7 4 3 6 5 1 8. இப்போ கொஷின் வந்து 1 is added to each odd digit கொடுத்துருக்கானா? ஸோ அப்போ odd digitல 1 ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 6 again 2. அடுத்து 2 is subtracted from even digit. அப்போ என்ன வரும்? 2 வரும், 4 வரும், 6 வரும். கரெக்டா? இப்போ how many digits will appear more than once? அதே தான். ஸோ 8 இல்லை, 2 இருக்கா? 2 தடவை இருக்கு, 4 2 தடவை இருக்கு, 6 2 தடவை இருக்கு. அதே தான். அப்போ ஆன்சர் என்னது? 3. ஸோ மொத்தம் 3 டிஜிட் வந்து மோர் தேன் ஒன்ஸ், ஒன்றுக்கு மேலே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 3 நம்பர் 3 டிஜிட்ன்றனால ஆன்சர் 3.
நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது ஆப்ஷன்ல இருந்து போகணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஷின் புரியணும். ஓகேவா? இப்போ டிஜிட்டுக்கும் நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ 4 2 6 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மொத்தம் எத்தனை இலக்க எண்? 4 இலக்க எண். இட் இஸ் ஏ 4 டிஜிட் நம்பர். ஸோ இதில் ஒன்று ஒரு ஒரு டிஜிட். கரெக்டா? ஸோ இதை நம்பராக சொல்லணும்னா 4261. இப்போ இதில் பிளேஸ் வேல்யூ பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போவுமே இதை வந்து ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்போவுமே லாஸ்ட்ல இருக்கிற டிஜிட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வர்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து 100, இது வந்து 1000. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? 10,000 அந்த மாதிரி பின்னாடி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது ஒன்ஸு, இது டென்ஸு, இது 100, இது 1000. இதை நம்ம எப்படி ஸ்கூலில் படிச்சிருப்போம்னா நம்ம ஸ்கூலிங்கில் ஒரு 1 to 5th படிச்சிருக்கும் போது எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா இதை 4000 + 200 + 60 + 1. இப்போ புரியுதா? ஸோ இது வந்து ஒன்ஸ் தான். என்ன நம்பரோ அது யூனிட் டிஜிட். இதை வந்து டென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? 60 ஒரு 0 இருக்கா? அப்போ டென்ஸ். இது 100 200ன்னு சொல்கிறோம்ல, அப்போ இது 100th பொசிஷன். அதே மாதிரி இது 1000th பொசிஷன். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து பொசிஷன், பிளேஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம டிஜிட்ஸில் பார்த்தோம். இது அடுத்து வந்து பிளேஸ் வேல்யூ சம்ஸு. ஓகேவா? இது புரிஞ்சிச்சுல? இப்போ பாருங்க, இந்த கொஷின் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க. The unit digit of a 3-digit number is 2 less than the tens digit and the 100 digit is 3 more than tens. The what number is? இங்க கொஸ்டின்லாம் எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம எதுல இருந்து தான் பார்க்கணும்? ஆப்ஷன்ல இருந்து தான் பார்க்கணும். இப்போ ஆப்ஷன்ல இருந்து போகணும். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? The unit digit of a unit digitனா என்னது? லாஸ்ட் டிஜிட். A 3-digit number. ஸோ கொஸ்டின் எல்லாமே 3-digit number தான். is 2 less than tens digit. அதாவது இந்த டென்ஸ் டிஜிட்டை விட யூனிட் டிஜிட்டில் இருக்கிற நம்பர் வந்து 2 கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ நம்ம அந்த கண்டிஷனை வச்சு பார்க்கலாமா? இப்போ இங்கே பாருங்க, 7 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ இது வந்து 2 தான் கம்மியாக இருக்கணும். அங்கே இங்கே எத்தனை கம்மியாக இருக்கு? டிஃபரன்ஸ் என்னது? 4 வராது. அதே மாதிரி இங்கே 7 இருக்கு, 4 இருக்கு. டிஃபரன்ஸ் என்னது? 3, இதுவும் வராது. இப்போ இங்கே 5 இருக்கு, இங்கே 8 இருக்கு. ஸோ இது வந்து ப்ளஸ்ல போகுது, வராது கண்டிப்பாக. இப்போ இங்க பாருங்க, இங்கே 5 இருக்கு, 3 இருக்கு. ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்கு? 2 கம்மியாக இருக்கா? ஸோ கண்டிஷன் சக்ஸஸா? ஸோ 2 less than tens digit. அப்போ டென்ஸ் டிஜிட்டை விட யூனிட் டிஜிட் வந்து 2 கம்மியாக இருக்கணும். கரெக்டாக வந்துருச்சா? சரி, ஓகே. இப்போ இதில் ஆப்ஷனில் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பட் இருந்தாலும் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன கண்டிஷன்? The 100th digit is 3 more. 3 moreனா plus 3ன்னு அர்த்தம். லெஸ்னா மைனஸ்ன்னு அர்த்தம். மோர்னா பிளஸ், லெஸ்னா மைனஸ். ஓகேவா? ஸோ the 100 digit is 3 more than the tens digit. டென்ஸ் டிஜிட்டை விட 100 டிஜிட் வந்து plus 3 அதிகமாக இருக்கும். இப்போ அதே கண்டிஷன் நீங்கள் பாருங்க. ஸோ 5 + 3 8 வந்துருச்சா? ஸோ கரெக்டாக இருக்கா கண்டிஷன்? இப்போ அடுத்து, ஸோ வாட் நம்பர் இஸ் இட் இஃப் த டோட்டல் ஆஃப் த டிஜிட் இஸ் 16? டோட்டல் ஆஃப் த டிஜிட்னா இதில் இருக்கிற ஒரு ஒரு டிஜிட்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்போது இங்கே 8, இங்கே 5 + 3 8. அப்போ 8 + 8 என்னது? 16. ஸோ சொன்ன கண்டிஷன் கரெக்டாக வந்துருச்சா? அப்போ ஆன்சர் என்னது? டி. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன்லேயே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சம்டைம்ஸ் 2 ஆப்ஷன் வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ அதுலேருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸு, டென்ஸு, 100s. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் 24 சொல்லுங்க பாப்போம். இது பார்த்த மாடல் தான், சொல்லுங்க. கரெக்ட். ஸோ தேர்ட் டிஜிட் ஆஃப் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர். செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் நம்மனா முதல்ல ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 746. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? 568. அப்போ அதில் தேர்ட் டிஜிட்னா என்னது? 8. ஆடட்னா ப்ளஸ். அடுத்து செகண்ட் லோயஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் நம்பர் என்னது? 183. அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 275. அதுலேயும் எத்தனாவது டிஜிட்? தேர்ட் டிஜிட் 5. அப்போ 8 + 5 என்னது? 13. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 25. ஸோ இது வந்து அன்சேஞ்ச்டு கேட்டிருக்கானா? ஸோ முதல்ல நம்பர் எழுதிக்கலாமா? எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. 2846359. கரெக்டா? அசெண்டிங்னா எழுதும்போது இப்போ 2 3 4 5 6 8 9. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? அன்சேஞ்ச்னா மாறாம இருக்கிறது. ஸோ என்ன, எத்தனை நம்பர்? 2 4 9. மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்? 3 நம்பர்ஸ், சாரி 3 டிஜிட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் 3. ஸோ 25க்கு 3. நெக்ஸ்ட் சம் 26 பாருங்க. 1 இஸ் added to each odd digit. 1 ஆட் பண்ணலாமா ஆட் டிஜிட் கூட? அப்போ 6 வரும், 2 வரும், 4 வரும், 8 வரும். அடுத்து 2-ஐ சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கானா? ஸோ 4 6 2 0. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் டிஜிட்? இதில் ஹையஸ்ட் என்னது? 8. லோயஸ்ட் என்னது? 0. அப்போ 8ல் 0 போச்சுன்னா 8. ஆன்சர் சி. புரிஞ்சுதா? ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் டேரெக்டாகவே கேட்டான். ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட். ஸோ ஹையஸ்ட் 8, லோயஸ்ட் 0. ஸோ 8 - 0 8. அடுத்து 27 பாருங்க. வாட் வில் பி த ரிசல்டன் இஃப் செகண்ட் டிஜிட் ஆஃப் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர். முதல்ல செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து 8 ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதுதான் செகண்ட் ஹையஸ்ட். செகண்ட் ஹையஸ்டில் செகண்ட் டிஜிட் என்னது? 5. அடுத்து மல்டிப்ளைடுன்னு கொடுத்துருக்கானா? அப்போ மல்டிப்ளிகேஷன். அடுத்து தேர்ட் டிஜிட் ஆஃப் லோயஸ்ட் நம்பர். ஸோ இதுக்குள்ள லோயஸ்ட் நம்பர் என்னதுங்க? 219. அதில் தேர்ட் டிஜிட் என்னது? 9. ஸோ 5 × 9 45. வெரி குட். ஸோ எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? ஸோ இது வரையும் நம்ம ஆட் பார்த்தோம், மைனஸ் பார்த்தோம். இது வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கான். ஓகேவா?
So 5 into 9, 45. Option C. Next 28 போடுங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கான், 1 is added to each odd digit. 1 ஆட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ 8 6 2. அடுத்து 2 வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கான். 2 0 4. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட். ஸோ இதில் ஹையஸ்ட் என்னது 8, லோயஸ்ட் என்னது 0. ஸோ மறுபடியும் 8ல் 0 போச்சுன்னா என்ன வரும் 8 8. Next 29. So in a given number இதுவும், so number எழுதிக்கலாமா, 8 2 6 1 7 5 4 3. 1 is added to each even digit. Even digitல 1 ஆட் பண்ண சொல்றோம். So 9 7 5. அடுத்து என்ன சொல்றாங்க, 1 is subtract from odd digit. சரிங்க 3. ஓகேவா, 1 is subtract from odd digit-ஆ, அப்பனா odd digitல மைனஸ் பண்ணா 0 6 4 2. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, what will be the sum of all the odd digits in the new number. ஸோ இதில் இருக்கிற odd digits எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் இருக்கீங்க, 9 + 3 7 + 5. கரெக்டா? வெரி குட். ஸோ 7 + 3 10, 19, 19 + 5 24. ஸோ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் 30. ஸோ 2 9 3 5 8 7 4. ஸோ கொஷின் என்னது, 1 is added to even digit-ஆ, ஸோ 3 9 5. அடுத்து 3 is subtract, 3 வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போனா 9ல் 3 போச்சுன்னா 6, 3ல் 3 போச்சுன்னா 0, 5ல் 3 போச்சுன்னா 2, 7ல் 3 போச்சுன்னா 4. கொஷின் என்னது, how many digits will appear more than once. ஏதாவது நம்பர் 2 தடவை வந்திருக்கா, 3 இல்லை, 6ம் இல்லை, 0 இல்லை, 2ம் இல்லை, 9 4 5. ஸோ எதுவுமே இல்லை. அப்போ ஆன்சர் என்னது, நன். ஸோ 30க்கு நன். நெக்ஸ்ட் 31 போடுங்க. 3 8 4 2 6 7 5. ஸோ இது 1 வந்து ஆட்ல ஆட் பண்ண சொல்லியிருக்கானா, 4 8 6. அடுத்து 2-ஐ சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ 6 2 0 4. ஹவு மெனி டிஜிட்ஸ் மோர் தேன் ஒன்ஸ். அப்போ
மோர் தென் ஒன்ஸ் என்னென்னலாம் இருக்கு? 4 இருக்கு, 6 இருக்கு. மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்? 2 நம்பர்ஸ். ஆன்சர் 2. ஓகேவா? ஸோ இது வந்து அன்சேஞ்ச்டு. அன்சேஞ்ச்டு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ எதில் எழுத சொல்லியிருக்கான்? அசெண்டிங் ஆர்டர். ஸோ அப்போ என்ன வரும்? 1 2 4 வந்துடும். அதுக்கப்புறமா 5 6 7 8 1. இப்போ 4 மட்டும்தான் வரும். கரெக்டா? ஸோ அப்போ 1. ஆன்சர் வந்துச்சா? 32. ஆ 1. இதில் பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் ரிப்பீட் ஆகாமல் இருக்குது. சரி, அன்சேஞ்சாக இருக்குது. மற்ற எல்லா நம்பர்ஸும் மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ 4 தான். ஸோ அப்போ 1 டிஜிட் தான். ஓகேவா? அதே தான் 33யும் போடுங்க. ஸோ 1 2 அதே தான். 4 மாறாது. நெக்ஸ்ட்டு 5 6 7 8. 33க்கும் என்ன தான் வரும்? 1 தான் வரும். அதுலேயும் 4 மட்டும்தான் அன்சேஞ்ச்டு. ஸோ இது பாருங்க, சம் கேட்டிருக்காங்களா? ஸோ முதல்ல அசெண்டிங்கில் எழுதணும். எழுதிக்கலாமா? ஸோ 1 2 3 4 5 6 9. கரெக்டா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வாட் வில் பி த சம்னா ப்ளஸ். ஓகேவா? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் விச் ஆர் செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட். செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட்னா என்னது? 2. அடுத்து தேர்ட் ஃப்ரம் த ரைட். தேர்ட் ஃப்ரம் த ரைட்னா என்னது? 5. ஓகேவா? ரெண்டையும் சம்னா என்னது? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 + 2 7. வெரி குட். ஆன்சர் பி. புரிஞ்சுதா? முதல்ல நம்பரை மாற்றி அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அப்புறமா சம்முனா ப்ளஸ் பண்ணோம். எதை ப்ளஸ் பண்ணோம்? செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட். எப்போவுமே இதான் லெஃப்ட்டு, இதான் ரைட்டு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட்னா இங்கே ரெண்டு தான் இருக்குது. தேர்ட் ஃப்ரம் ரைட்னா 1 2 3 5 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 7. லாஸ்ட் கொஷின் அன்சேஞ்ச்டு. கரெக்ட். ஸோ பார்த்தலாம். ஆன்சர் போட்டுக்கோங்க போடாதவங்க. ஸோ டிசெண்டிங்கில் எழுத சொல்லியிருக்கானா? அப்போ என்ன வரும்? 8 6 5 4 3 2 1. அப்போ எது மாறாதுன்னா 2 மட்டும்தான் மாறாது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 1. ஸோ ஒரு டிஜிட் மட்டும்தான். புரிஞ்சுதா? ஸோ இந்த ரேங்கிங்கில் யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். 1 ஆர் 2. ஓகேவா? பட் கண்டிப்பாக 1 வரும். ஓகேவா? கேட்டால் 2 கொஷின் கூட கேட்கலாம். சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம இந்த 3 நம்பர் பார்த்தோம்ல, இங்கே பாருங்க, இந்த 3 டிஜிட் நம்பர். ஸோ இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்தே ஒரு 2 3 கொஷின் கேட்பான். இப்போ இதில் எப்படி ஆட் பண்ண சொல்லியிருக்கானா, அதுக்கப்புறமா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க அந்த மாதிரி சொல்லுவான். ஓகேவா? அதே மாதிரி ஹையஸ்ட் நம்பர் லோயஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணி சொல்கிறது. ஸோ கொஷின் ஒன்றா தான் இருக்கும். கிவன் ஒரே கொஷின், அதிலிருந்து ஒரு 3 கொஷின் அந்த மாதிரி இருக்கும்.
ஓகேவா? ஸோ அந்த மாடலும் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகேவா? சொல்லலாம். ஸோ இதோட ரேங்கிங் மாடல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ இதோட கிளாஸஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் மண்டே வந்து நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? இது காப்பி பண்ணிட்டீங்க ஃபுல்லானா லீவ் ஆயிக்கலாம். அவ்வளோ, கிளாஸ் ஓவர். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாட்ல கேளுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கொயர்ஸ், கியூப்ஸு, மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸு, டிவிஷன் ட்ரிக்ஸு, அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கோங்க. ஓகேவா? அப்படியே என் கொடுத்துருங்க. காப்பி பண்ணாதவங்க மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மண்டே பார்க்கலாம்.